எனக்கு தெரியும் இந்த விஷயம் உங்கள சிலருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கலாம். ஆனா உங்க முகத்தை ஷேவ் பண்ணிக்கிறது அருமைன்னு நான் சொல்றேன். ஹாய் காய்ஸ், நான் தான் நியா. இன்னைக்கு என் முகத்தை எப்படி ஷேவ் பண்றேன்னு சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னால நீங்க BeBeautiful பிளாட்ஃபார்முக்கு புதுசுன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு தெரியுமா, பல பிரபலங்கள் அவங்களோட முகத்தை ஷேவ் பண்றாங்க. இதுல எனக்கு ஆச்சரியம் இல்ல. இது பாதுகாப்பான வலி இல்லாத ஒரு வழி. இதன் மூலம் தேவையில்லாத முடிய நீக்கலாம். அது உங்க சருமத்தையும் எக்ஸ்போலியேட் செய்யும், டார்க் ஸ்பாட்ஸை லேசாக்கும், உங்க மேக்கப் உருகின வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். இப்போ ஷேவிங் பத்தி பொதுவான சில கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். சில பெண்களுக்கு ஏன் முகத்துல முடி வளருது? அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால முகத்துல தேவையில்லாத முடி வளருது. அதோட PCOS மாதிரி கண்டிஷன்ஸும் ஆண்கள் மாதிரி முடி வளர காரணமா இருக்கலாம். சில பெண்களுக்கு மெனோபாஸ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் முகத்துல முடி வளர ஆரம்பிக்குது. இன்னும் சில பெண்களுக்கு பரம்பரையின் காரணமா முகத்துல முடி வளருது. அதனால உங்களை நீங்க பரிசோதிச்சுக்க வேண்டியது அவசியம். உங்களை வருத்திக்காதீங்க. நான் எப்படி ஷேவ் பண்ணிக்கிறேன்னு நீங்க பார்த்து கத்துக்குங்க. என்னோட முடி கருப்பா அடர்த்தியா வளருமா? இல்ல, வளராது. கொஞ்சம் யோசிங்க. உங்க உடம்புக்குள்ளே இருந்துதான் முடி வளருது. ஆனா ரேசர் உங்க முகத்தோட மேற்புறத்துல தான் படுது. அதுக்கு முடிய அடர்த்தியா வளர வைக்கிற சக்தி இல்ல. ஷேவிங் நிச்சயமா உங்க முடிய அடர்த்தியா கருப்பா வளர வைக்காது. உண்மையில பல வருஷமா என்னோட ஃபேஷியலிஸ்ட் மற்றும் டெர்மட்டாலஜிஸ்ட் ஷேவ் பண்ணிட்டு தான் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது என்னோட சருமத்தை ரஃப் ஆக்குமா? இல்ல, அது உங்க சருமத்தை ரஃப் ஆக்காது. ஷேவிங் பண்ணின அப்புறம் வளர்ற முடி கொஞ்சம் குத்தும். அது உங்க சருமத்தை ரஃப் எல்லாம் ஆக்காது. இன்ஃபேக்ட் ஷேவிங் உங்க சருமத்தை எக்ஸ்போலியேட் செஞ்சு உங்க முடியோட கூட டெட் ஸ்கின் செல்ஸையும் நீக்கும். உங்க சருமத்தை மென்மையா மிருதுவா ஆக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஷேவிங் உங்க முடிய வேகமா அடர்த்தியா வளர வைக்காது, உங்களை கரடி மாதிரி ஆக்காது. அதனால ஷேவிங் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். சோ நான் மார்க்கெட்ல கிடைக்கிற ஷேவிங் டூல்ஸ பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கேன். உங்க முடி வளர்ச்சிக்கு ஏத்தபடி உங்களுக்கு ஏற்ற ரேசரை உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி முடி அடர்த்தியா இருந்தா ஆண்களுக்கான ரேசர் எடுங்க. அது சூப்பர் மார்க்கெட்ல மென் செக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். சங்கோஜப்படாதீங்க, மென் செக்ஷனுக்கு போய் உங்களுக்கு வேண்டியதை எடுங்க. இது கிரேட், ஏன்னா இதுல ஷார்ப்பான பிளேட் இருக்கு. இது என்னோட அடர்த்தியான முடிய கட் பண்ணும். அது என்னோட முகத்தோட அமைப்புக்கு ஏத்த மாதிரி செயல்படும், ஸ்ட்ரைக்காது. அதுல இருக்கிற ஸ்ட்ராங்கர் பிளேட்ஸ் உங்களுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷ் தரும். உங்க முகம் முழுவதும் ரொம்ப மிருதுவான முடிகள் இருந்தா உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ரேசர். உங்க முகத்துல வளர்ற மென்மையான முடிக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். மூணாவதா, உங்க முகத்துல நெளிவு சுழிவுகள் ஏதாவது இருந்தா, அதாவது புருவத்துக்கு நடுவுல அல்லது ஹேர்லைன் பக்கத்துல அதிக முடி இருந்தா நீங்க பிகினி ரேசர் பயன்படுத்துங்க. இதோட அகலம் குறைவா இருக்கிறதுனால இதை ரெக்கமெண்ட் பண்றேன். இது உங்க முகத்துல இருக்கிற சிறு பகுதிகள்ல போய் தேவையில்லாத முடிய மட்டும்தான் நீக்கும், மத்தத விட்டுடும். அப்பெல்லாம் நான் அகலமான ரேசர் யூஸ் பண்ணினேன். அது மத்த முடியையும் கூட நீக்கிட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதனால உங்க முடி வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ரேசரை தேர்ந்தெடுங்க. சோ ரேசரை தவிர உங்களுக்கு தேவை ஃபேஸ் வாஷ் மற்றும் சூதிங் ஜெல். நீங்க ஷேவ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியா வச்சுக்குங்க. முதல்ல உங்க முகத்தை ஈரமாக்கிக்குங்க. ஆனா உங்களுக்கு பீச் ஃபஸ் இருந்தா உங்க முகத்தை ஈரமாக்கிக்க வேண்டாம். இதெல்லாம் என்ன மாதிரி ரொம்ப அதிகமா அடர்த்தியான முடி இருக்கிறவங்களுக்கு தான். அதனால என்ன மாதிரியானவங்க முகத்தை ஈரமாக்கிட்டு ஃபேஸ் வாஷ் போட்டுக்கணும். நீங்க ஒவ்வொரு பகுதியா போட்டுக்க ஆரம்பிக்கணும். ஒரே நேரத்துல முகம் முழுக்க போட்டுக்க முடியாது. இந்த பகுதியில ஷேவ் பண்ணணும்னா அத மேல இழுத்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணினா ரேசர் கட் பண்ணாது. ரெண்டாவதா, நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிறிய பருக்கள் அல்லது மச்சங்கள் இருக்கிற பகுதிகள்ல ஷேவ் பண்ணவே கூடாது. வாய் பக்கத்துல இருக்கிற சருமத்தை இப்படி நாக்கால தூக்கி பிடிச்சுக்கிட்டு அப்புறமா ஷேவ் பண்ணுங்க. உங்களோட கழுத்து மற்றும் தாடை பகுதிகள்ல கொஞ்சம் பின்னாடி சாய்ஞ்சுக்கிட்டு உங்க முடி வளர்ற திசையில ஷேவிங் பண்ணுங்க. பயப்படாதீங்க, பயம் வர்றது சாதாரண விஷயம். கொஞ்சமா கையில ஷேவ் பண்ணி பாருங்க, அதனால கான்ஃபிடன்ஸ் வரலாம். அண்ட் நெத்தி மற்றும் ஹேர்லைன் பகுதிகளில் சின்ன சைஸ் ரேசரை பயன்படுத்தி சிறப்பா ஷேவிங் செய்யலாம்.
ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்க ரேசரை யாரோடையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அடிக்கடி அதை சுத்தம் பண்ணி வச்சுக்குங்க. அண்ட் முகத்துக்கும் உடம்புக்கும் தனித்தனி ரேசர்ஸ் வச்சுக்குங்க. ஷேவ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எடுத்து உங்க முகத்துல ஒட்டி இருக்கிற முடிய நீக்குங்க. இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா வேலை இன்னும் முடியல. அதுக்கப்புறம் பராமரிப்பு கொடுக்கறது அவசியம். கொஞ்சம் சூதிங் ஜெல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜென்டல் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். ஏன்னா ஷேவிங் தீவிரமா எக்ஸ்ஃபோலியேட்டிங் செய்யும். அதனால உங்க சருமத்துக்கு முக்கியமான TLC தேவைப்படலாம். இது உங்க முகத்தை ஷேவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஊக்கமளிக்கலாம். இத வாழ்க்கை பூரா முகத்துல வளர்ற முடிய சமாளிச்சு நான் சொல்றேன். சங்கோஜப்படுறதுக்கு பதிலா அதை சமாளிச்சு சரி பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும், பெண்கள் தினமும் அவங்கள பத்தின பேச்சுகளையும் விமர்சனங்களையும் கேட்டு சகிச்சுக்க வேண்டியிருக்கு. காரணம் முகத்துல தேவையில்லாத முடிதான். மறக்காதீங்க, முகத்துல முடி இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க பியூட்டிஃபுல் தான். மத்தவங்க பேசுறத கேட்காதீங்க. அண்ட் பிஃபோர் ஐ கோ, இதை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை பாக்குற வரைக்கும் பாய்.